தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் நடிகர் விஜய். அவர் இன்னும் 2 படங்களோடு சினிமாவை விட்டு விலக உள்ளதாகவும் அதன் பின் முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். தற்போது விஜயின் மகன் சினிமா துறையில் அறிமுகமாகியுள்ளதாக கடந்த காலங்களில் தகவல்கள் வெளியாகின. இவ்வாறு இருக்கையில் தற்போது விஜயின் மகனான சஞ்சய் அப்பாவை போல அல்லாமல் வேறு பரிமாணத்தில் இயக்குனராக அறிமுகமாக உள்ளார். இவர் இயக்கும் படத்தினை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறித்த விடயம் தொடர்பாக லைகா நிறுவனம் தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஜோசப் சஞ்சயை இயக்குனராக அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் என பதிவிட்டுள்ளது. மேலும் ஜோசப் சஞ்சயுடன் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இது தொடர்பான புகைப்படங்களை அந்நிறுவனம் இணையதளத்தில் பகிர்ந்துள்ளது. இந்நிலையில் படப்பிடிப்பின் பணிகள் விரைவாக துவங்க உள்ள நிலையில் இதற்கான முன் பணிகளை சஞ்சய் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் படத்தின் முன்னணி நடிகரான சந்தீப் கிஷன் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வாரணமாயிரம் திரைப்படத்தில் இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மேனனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தமிழில் மாயவன் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இதனை அடுத்து கண்ணாடி, மைக்கேல், மாநகரம், நரகாசூரன், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் தற்போது ராயன் திரைப்படத்தில் தனுஷுக்கு தம்பியாக நடித்ததும் அதில் வரும் வாட்டர் பாக்கெட் பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் கவனம் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது.